4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர் மணிகண்டனும் சிபிசிஐடி முன் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், இன்றைய விசாரணையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? ஜெனிஃபர், குறிப்பாக 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்குல தற்போது நயினார் நாகேந்திரன் நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்தில் முதல் முறையாக ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இந்த நிலையில் அவரோடு குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற பொறுப்பாளராக பிஜேபியிலிருந்து முரளிதரன் அவர்கள் நெல்லைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டு அவர் நேரில் ஆஜராகி விசாரணையில் அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவருக்கு நெல்லையில் சொந்தமாக இருக்கக்கூடிய ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய ஊழியர் மணிகண்டன் என்பவரிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை என்பது சுமார் 5 மணி நேரம் நடக்க வாய்ப்பிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 190 கேள்விகள் SR சேகர் அவர்களிடம் கேட்கப்பட்ட நிலையில அதற்கு அதே அளவுக்கான கேள்விகள் தற்போது இவர்களிடம் கேட்க வாய்ப்பிருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தகவலிலிருந்து கிடைக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.